மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இணைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம வாழக்கூடிய இந்த உலகத்துல நிறைய காரியங்களை நம்ம செய்யறோம். நம்ம வேலைக்கு போகும் பொழுது சில நேரங்கள்ல நம்மளுடைய எண்ணங்கள்ல ஒரு காரியம் இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு நல்ல வேலை இருக்கும், நல்ல படிப்பு இருக்கும், நல்லா சம்பாதிக்கக்கூடிய திறமைகள் இருக்கும். இருந்தாலும் கூட ஒருவேளை இந்த வேலை போயிடுச்சுன்னா என்ன செய்கிறது அப்படிங்கிற எண்ணத்தை உடையவர்களாக நம்ம இருப்போம். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனையோடு கூட செயல்படக்கூடியவர்களாக நம்ம நிறைய நேரங்களில் இருப்போம். அடுத்து என்ன நடக்க போகிறது என்கிற அந்த சிந்தனையை உடையவர்களாக நாம் கவலைப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது இப்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கைய சரியாக நன்றாக வாழ முடியாத சூழலுக்குள்ளாக நம்ம தள்ளப்பட்டு இருக்கிறோம். நமக்கு தெரியும், நம்முடைய தேவன் கடந்த காலத்தின் தேவன், நிகழ்காலத்தின் தேவன், எதிர்காலத்தின் தேவன். அவர் என்றென்றும் இருக்கிற தேவனாக இருக்கிறார், மாறாதவராக இருக்கிறார். அவருடைய வல்லமை என்ன என்பது நமக்கு தெரியும். இருந்தாலும் கூட நம்மளுடைய எண்ணங்கள் இதை திரும்ப திரும்ப யோசித்துக் கொண்டே இருக்கும். இன்றைக்கு நாம வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை சிந்திக்க போகிறோம். அந்த இடத்துல இருந்த ஒரு மக்களுக்கு கர்த்தர் எப்படியாக உதவினார் என்பதை வைத்து நாம் ஒரு சில காரியங்களை சிந்திக்க போகிறோம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. யாத்ராகமத்தினுடைய புத்தகம் 14வது அதிகாரம் அதனுடைய 21 மற்றும் 22வது வசனங்கள் நான் வாசிக்கிறேன். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராம் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அவர்கள் அந்த அடிமை தினத்திலிருந்து கடந்து வந்த பிறகு சரியா அவர்கள் ஒரு முனையில நிற்கிறாங்க. எங்க? அந்த சிவந்த சமுத்திரத்தினுடைய ஓரத்தில் அவர்கள் நிற்கிறார்கள். பின்பாக பார்த்தா எகிப்து தேசத்தினுடைய சேனை நிற்கிறது, முன்பாக பார்த்தா செங்கடல். சோ அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பதற்றம் அல்லது பயம் எவ்வளவாக இருந்திருக்கும் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. பின்னாடியும் போக முடியாது, ஒருவேளை முன்னாடி போக முடியல, நான் பின்னாக போய் மறுபடியும் அவர்களுக்கு அடிமையாக ஜீவிக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் யோசிப்பார்கள் என்று சொன்னா அவருடைய முன் அடிமைதனத்தை விட பின்பாக இருக்கக்கூடிய அடிமைதனம் இன்னமும் பயங்கரமாக கொடுமையாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அவர்கள் இதை எல்லாவற்றையும் மனதிலே வைத்துக் கொண்டு அவர்கள் இன்னும் அடிமைதனத்துக்குள்ளாக நடத்துவார்கள் என்பது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் ஒருவேளை அவர்களை கொன்று போடலாம். நீ எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு எதிராக இப்படி போனதற்காக நான் உங்களை கொன்று போடுகிறேன் என்று சொல்லி கொன்று போட்டும் இருக்கலாம். ஆனால் இது இரண்டும் அந்த இடத்திலே அவர்களுக்கு பயமாக நின்ற போதிலே எதிர்க்கவும் அவர்களுக்கு ஒரு பயம் நிகழ்கிறது. அது என்ன? அவர்கள் முன்பாக ஒரு பெரிய செங்கடல் அங்கே காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய கர்த்தர் மிகவும் வல்லமையாக செயல்படுகிறவர் என்பதை அவர்கள் அந்த இடத்திலே புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். இங்கே நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் என்ன செய்கிறார்? ராம் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படிக்கு அவர் செய்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவர்கள் சமுத்திரத்தின் ஊடாக கடந்து போனார்கள் என்று சொல்லி சொல்லப்படல. அதை வறண்டு போன பின்பு அவர்கள் வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் என்று சொல்லி வேதாந்தத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த சமுத்திரம் அவர்களுக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் ஒரு மதிலை போல அது நின்றது என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். நாம நிறைய நேரங்கள்ல அடுத்து என்ன நடக்க போகிறது என்பதை சிந்தித்து அதற்கு நாம் பிளான் போட்டு அதற்கு நாம் யோசித்து நடக்கக்கூடியவர்களாக இருப்போம். ஆனால் கர்த்தருடைய யோசனைகள் மிகவும் வித்தியாசமானவைகள் என்பதை இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ளலாம். கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக இருந்த தடையை அவர் முற்றிலுமாக நீக்கி போடவில்லை. ஆனால் அந்த தடைகளுக்கு நடுவாக கடந்து போகிறதற்கு கர்த்தர் ஒரு வழியை உண்டு பண்ணினார் என்று சொல்லி நாம் இங்க வாசிக்கிறோம். எந்த இடத்துல வழி இல்லை என்று சொல்லி அவர்கள் திகைத்து நின்றார்களோ, எந்த இடத்திலே இதற்கு மேல் நான் போக முடியாது என்று சொல்லி வழி இல்லாத இடத்திலே அவர்கள் பயந்து நின்றார்களோ, அந்த இடத்திலே கர்த்தர் ஒரு வழியை உண்டு பண்ணக்கூடியவராக அன்றைக்கு அவர் காணப்பட்டார். அப்போ நாம் வேலை செய்கிற வண்ணமாக அல்லது நாம் யோசிக்கிற வண்ணமாக செயல்படாதபடிக்கு கர்த்தர் வித்தியாசமாக யோசிக்கக்கூடியவராக அவர் இருந்தார். அப்போ அந்த சமுத்திரத்தின் நடுவாக ஒரு வழி இருக்கிறது என்பது இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாது, மோசேக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் அதற்கு நடுவாக ஒரு வழியை ஏற்படுத்தி வைத்திருந்தார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வரும் பொழுது அந்த இடத்துல அந்த சமுத்திரம் இரண்டாக பிளந்து அவர்கள் அந்த வெட்டாந்தரையிலே நடந்து போகிறதுக்கு ஏதுவாக அந்த இடம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் முன்கூட்டியே யோசித்து வைத்திருக்கிறதாக அவர் இருந்தார். அப்ப அவருடைய வல்லமை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. இயற்கை அவருக்கு கட்டுப்படுகிறது என்று சொன்னால், எது நடக்காதோ அது நடக்கிறது என்று சொன்னால் கர்த்தருடைய வல்லமை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அதே போல கர்த்தர் எப்பொழுதும் he works behind the screen.
பின்பாக இருந்து வேலை செய்யக்கூடியவராக நம்முடைய கர்த்தர் இருக்கிறார். ஒருவேளை இவர்கள் எல்லாரும் கர்த்தர் இறங்கி வருவார், அவருடைய வல்லமை புறப்பட்டு அப்படிலாம் எதுவுமே இல்லை. அந்த இடத்துல மோசே தன்னுடைய கரங்களை, அவருடைய கோலை நீட்டுகிறான். அந்த இடத்திலே செங்கடல் இரண்டாக பிளக்கிறது. அவர்கள் நடந்து போனார்கள். இது பார்க்கிறதற்கு மிகவும் பிரம்மாண்டமான ஒரு சம்பவம். ஆனால் மிகவும் எளிமையாக கர்த்தர் அதை செய்து முடிக்கக்கூடியவராக அவர் இருந்தார். எல்லா காரியங்களையும் அவர்களுக்கு மிகவும் எளிமையாக்கி கொடுக்கக்கூடியவராக இந்த இடத்திலே கர்த்தர் காணப்பட்டார். சரியா? அப்போ எதை பார்த்து அவர்கள் பயந்தார்களோ இனி அதற்கான பயம் இல்லை. அந்த பயங்களுக்கு நடுவாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து செல்கிறார்கள். ஆனால் சில நேரங்களிலே நாம் எதை பார்த்து பயந்தோமோ அதையே நம்முடைய சத்துருக்களை அழிக்கிறதற்கும் கர்த்தர் பயன்படுத்துகிறார். நம்மால் வேதத்திலே வாசிக்க முடியும். அதற்கு பின்பாக இருக்கக்கூடிய பகுதியிலே அது என்ன? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போன பின்பு இந்த எகிப்தியர்களும் நடுவாக கடந்து போகும்படியாக இறங்கினார்கள். ஆனால் இந்த சமுத்திரம் என்ன செய்தது? அவர்களை முழுவதுமாக மூடி போட்டது. அப்போ எகிப்தியர்கள் அங்கே அந்த சமுத்திரத்திலே வீழ்ந்து அவர்கள் மடிந்து போனார்கள் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எது பயமாக நின்றதோ, எது அவர்களுக்கு தடையாக நின்றதோ, எதை பார்த்து பயந்து இதற்கு ஊடாக என்னால் செல்ல முடியுமா என்று சொல்லி சந்தேகத்தோடு கூட அவர்கள் பார்த்தார்களோ, அது அவர்களுடைய எதிரிகளை அழிக்கும்படியான ஒரு ஆயுதமாக கர்த்தர் இந்த இடத்திலே மாற்றுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய மனநிலையை நம்ம யோசித்து பார்ப்போம். அவர்கள் கர்த்தரை எவ்வளவு நம்பினார்கள் என்பது நமக்கு தெரியாது. இந்த செங்கடலினுடைய ஒரு புறம் இருக்கும் பொழுது அவர்கள் கர்த்தரை எவ்வளவு நம்பினார்கள் என்று சொல்லி தெரியாது. அவருடைய விசுவாசனுடைய அளவுகோல் என்னவாக இருந்திருக்கும் என்பது நமக்கு தெரியாது. கர்த்தரை எப்படிப்பட்ட ஒரு நபராக அவர்கள் பார்த்திருப்பார்கள் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த இடத்திலே கர்த்தரை வல்லமையுடையவராக, கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிறதற்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நபராக இவர்கள் அவர்களை பார்க்கிறார்கள். அதே போல தம்முடைய ஜனத்திற்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் இறங்கி வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு நபராக கர்த்தரை பார்த்திருப்பார்கள். தம்முடைய ஜனங்கள் பயப்படுகிறார்கள் என்று சொன்னால் அந்த இடத்துல அவர்களுடைய பயங்களை நீக்கி அவர்களை சரிப்படுத்தக்கூடிய காரியம் செய்யக்கூடிய ஒரு நபராக அவர்கள் பார்த்திருப்பார்கள். தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை என்று சொல்லி வரும்பொழுது இறங்கி வந்து அவர்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சொல்யூஷன் கிவர், ஓகே, அவர்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தேவனாக அவர்கள் பார்த்திருப்பார்கள். அதே போல தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒன்று என்று சொன்னால், தங்களுடைய பிள்ளைகளை ஒருவர் அச்சப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் இறங்கி அவர்களை நிர்மூலமாக்கக்கூடிய ஒரு தேவனாக அவர்கள் இவரை பார்த்திருப்பார்கள். இது எல்லாவற்றையும் தாண்டி அவர்கள் அவர் மீது விசுவாசம் அதிகரித்தவர்களாக, அவர் மீது இன்னும் நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக இவர்கள் மாறியிருப்பார்கள். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நிறைய நேரங்களில் அடுத்து என்ன நடக்க போகிறது என்கிற அந்த யோசனையோடு கூட நாம் இல்லாதபடிக்கு அடுத்து நடக்க போகிற காரியத்திலே கர்த்தர் என்னை எப்படியாக சந்திக்க போகிறார், நான் கர்த்தரை எவ்வாறாக அறிந்து கொள்ள போகிறேன் என்கிற அந்த எண்ணத்தோடு கூட நாம் அந்த பிரச்சனையை அணுகும் பொழுது, நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய பயத்தை நாம் அணுகும் பொழுது, நமக்கு முன்பாக தடையாய் நிற்கக்கூடிய காரியங்களை நாம் அப்படியாக நாம் அணுகும் பொழுது கர்த்தர் வல்லமையுடைய தேவனாக, அவர் நமக்கென்று உதவி செய்யக்கூடிய தேவனாக அவர் நம்மை வழி நடத்துவார். அதுல எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. வழி இல்லாத இடங்களிலேயும் வழியை உண்டு பண்ணக்கூடிய தேவன் நமக்கு இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். வரக்கூடிய நாட்களிலே அவர் மீது இன்னும் அதிகமாக நாம் விசுவாசம் வைக்கக்கூடியவர்களாக, இன்னும் அதிகமாக அவரை நாம் நம்பி நம்முடைய காரியங்களை அவரிடத்திலே ஒப்பு கொடுத்து வாழக்கூடியவர்களாக நாம் வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.